ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு வத்த குழம்புங்க. குழம்பை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. ஒரு அப்பளமும் ஒரு ஆம்லேட்டும் இருந்ததுன்னா போதுங்க, சாப்பாடு கிடு கிடு கிடுன்னு இறங்கிக்கும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் எப்பயும் நம்ம குழம்பு ஊற்றுறதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் வத்த குழம்புங்க நல்லா இருக்குங்க. இதில் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகுங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுங்க. பூண்டு ஒரு 2-3 செகண்டு நல்லா வணக்கிட்டுங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புங்க போட்டு இது ஒரு வணக்கிட்டு இது ரெண்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் வரணுன்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். இது ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயில் வணங்குங்க. வணங்கினதுக்கப்புறமாங்க இதில் 2 தக்காளி பழங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதிலே சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணுங்க. இப்போ இதில் ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ரெண்டையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் 3 போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டுங்க புளி ஒரு லெமன் அளவுக்கு புளிங்க. பழைய புளி, புது புளி 2 கலந்து தான் எடுத்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டுங்க. இதில் அந்த மசாலா ராஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சிடணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கசகசா விழுது இதில் சேர்த்திடணுங்க. தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா வத்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாங்க, ஓரளவுக்கு விட்டால் போதும். இப்போ வத்தல் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. மணத்தக்காளி கீரை வத்தலும் சுண்டக்காய் வத்தல் ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது இல்லைங்க, அதுதான். அதை நல்லா எண்ணெயில் வணக்கிடணுங்க. எண்ணெயில் அது நல்லா வெந்துட்டாவே புசுன்னு மேலே வந்துடும். அதை நல்லா வணக்கிட்டுங்க. இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்திடணுங்க. குழம்புல சேர்த்திட்டு குழம்பு தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க. கெட்டியாக இருந்தால் தான் வத்த குழம்பு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணியாக இருக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க. கசகசா போட்டால் குழம்பு டேஸ்ட்டு மாறிடுன்னு நினைக்காதீங்க. இருக்கிற புளிப்பு, காரம் எல்லாத்தையும் அந்த தேங்காயும் கசகசாவும் பேலன்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டியானு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 2 நாளைக்கு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு வத்த குழம்புக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இப்போ கெட்டியாயிருணுங்க குழம்பு. குழம்பு இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நான் வெந்தயத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு ஒரு கட்டி, சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டுட்டுங்க. நல்லா கெட்டியானோன்னு இறக்கிடலாங்க. இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்